ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நேற்றே ஒரு வீடியோ போட்டிருக்கணுங்க, ஆனால் போட முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நேற்று நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஸ்வர்ண சங்கரி அப்படிங்கிறவங்க திருநெல்வேலி தான். அவங்க இப்போ தான் ரீசெண்டாக அவங்க திருநெல்வேலின்னு எனக்கு தெரியும். அவங்க நமக்கு சாம்பல் தரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னல. பார்த்தா நேற்று நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நைட்டு 8:45 அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுத்து விட்ருக்காங்க. அவங்க 2 வீலரில் என்கிட்ட சொல்லவும் இல்லை. எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி அந்த பொண்ணை வர வச்சு ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியல. அப்புறமா தோட்டத்தை இருட்டிலேயே டார்ச் லைட் அடித்து ஃபோனில் உள்ள அந்த இதை அடித்து அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு அப்புறமா அந்நேரம் அவங்களுக்கு நிறைய காய்களும் பறிக்க முடியல. ஏற்கனவே பறிச்சதை வேற கொஞ்சம் நிறைய நேற்று ஹார்வெஸ்ட் பண்ணோம்ல. ஆனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்க, நேற்று பீமா ஜுவல்லரியிலேருந்து நமக்கு இந்த நியூ இயர் வரப்போகுது, கிறிஸ்மஸ் வரப்போகுதில்ல. ஸோ கேலண்டரு, கிஃப்ட்டு, அப்புறம் ஸ்வீட்டு எல்லாமே கொடுத்துக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் நம்மளோட காய்கறிகளை கொடுத்தாச்சு. சரி, நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்மளால் முடிஞ்ச கிஃப்ட் நம்மளுடைய மாடித்தோட்ட காய்கறிகள் தானா. ஸோ அதை அவங்களுக்கு கொடுத்தேன். அதனால் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் ஒரு 10 கத்தரிக்காய், அப்புறம் கொஞ்சம் சொடக்கு தக்காளி பறித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நான் இதெல்லாம் பறிச்சிருக்கோம். வேகமாக அவங்க போய் பிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக ஒரு 5-6 பீர்க்கங்காய், நுரை பீர்க்கன் பறிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு 2-3 விதைகள், அப்புறம் 2-3 நாற்று அந்நேரம் கண்ணில் பட்டது, அதெல்லாமே அவங்களுக்கு நம்ம பிடுங்கி கொடுத்துட்டோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு பை நிறையிற அளவுக்கு அவங்களுக்கு காய் கொடுத்தோம். ஆனாலும் எனக்கு மனசே கேட்கல நிறைய கொடுக்கணும்னு சொல்லிட்டு. எந்த உறவு இப்படி நமக்கு நைட் டைமில் கேட்கவே இல்லாமல் வேகமாக ஒரு அரை சாக்கு கிட்ட சாம்பல் கொண்டு வந்திருக்காங்க. இனி ரெகுலராகவே உங்களுக்கு மாதம் நான் ரெடியானோன்னு சொல்லிடுறேன். சாக்கு நிறைய உங்களுக்கு சாம்பலும், அதே மாதிரி இது கறி வேணுமான்னு கேட்டாங்க. ஸோ கறியும் எனக்கு வேணும். ஏன்னா ஹார்பன் சத்து செடிங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே நல்லது, அதுவும் மரங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லை. ஸோ அதுவும் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ தரேன்னு சொல்லியிருக்காங்க ரெகுலராக. இதில் என்ன அப்படின்னாக்கா, அந்த பொண்ணை பார்த்ததில் எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சிங்க. முதல்ல சொர்ண சுந்தரி சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப நன்றி. 2வது, நான் ஒரு வியந்து பார்த்த பெண்மணி அந்த பொண்ணு அப்படின்னு நான் சொல்லணும். என்னை விட அவ்வளோ சின்ன பிள்ளையாக இருந்தாலுங்க அத்தனை பிஸ்னஸ் பண்ணுது. அப்படி என்ன சொல்கிறது, அவ்வளோ போல்டாக அந்நேரம் அவ்வளோ தைரியமாச்சா. நம்ம இந்த வயசுலலாம் இப்படி இல்லை அப்படின்ட்டு எனக்கு பார்க்க ஆசை. அத்தனை ஏகப்பட்ட பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்கங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க அந்த முறுக்கு, அதிரசம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹார்பிக்கு, டிஷ்வாஷர், அது சம்மந்தப்பட்ட சோப் ஐட்டம்ஸு, அந்த மாதிரி டிஷ்வாஷர் லிக்யூடு, அதுக்கப்புறமா வாஷிங் லிக்யூட், இந்த மாதிரி ஐட்டம்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக, எனக்கு அவங்க சொல்லவே சொல்லலை, நானாக சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ ஒரு லேடி ஒரு சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளை மாதிரி உள்ளவங்க கையை தூக்கி விட்டோம் அப்படின்னா அவங்க மேலே வரும்போது அது நமக்கும் பெருமை, சந்தோஷம். ஸோ நீங்கள் யாராவது வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அவங்களோட நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஆன்லைனில் கூட அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வாங்கிக்கோங்க, சரிங்களா? ரொம்ப இந்த 2-3 பிஸ்னஸ் தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க ஒரு 10-15 பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சிங்கிளாக அப்படியே பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு பாப்பு வச்சுட்டு அந்த பொண்ணு வந்தப்போ எனக்கு அப்பா ஒரு நிமிஷம் என்ன மறந்து நான் அவங்கள பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். இந்த நேரத்தில் எனக்கு ரெகுலராக ஒரு 2 விதமான என்ன சொல்கிறது, உரங்கள் கிடைக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறனால நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதனால் இந்த நேரத்தில் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றியையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களோட பிஸ்னஸ் நல்லா வரணும், அம்மாவும் நல்லா இருக்கணும், அம்மாவையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாமே கேட்டுக்கிறேன். என்னோட சேர்ந்து என்னுடைய உறவுகளும் உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங் மா. டேக் கேர். பை பை. சி